ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதுல ஈர்ப்பு விதியோட ரகசியங்கள் பற்றி சில டிப்ஸ் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே விரும்பும் நபரை ஈர்க்கறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆகுது. நானே பர்சனலாக 2-3 தடவை செக் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேத்துக்கு நிறைய சேஞ்சஸ் வருது. அவங்களுக்குள்ள செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின பயம், கவலை, டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே குறைஞ்சிருக்கு. எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிராக்கிள்ஸை அள்ளி அள்ளி கொடுக்குற நம்மளோட உல்ஃப் ஒர்க் ஷாப்பும் எவ்ரி மண்டே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபீஸ் பே பண்ணி தான் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஜாபை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் மணியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹெல்த்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய எனர்ஜி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் அந்த விஷயங்களை அடைஞ்சிட முடியும். ஆனால் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுல நிறைய பேர் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய எனர்ஜியும் இதில் இன்வால்வ் ஆகிறதுனால எப்படி பண்ணணும், என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இது பர்சன் டு பர்சன் மாறும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது காமனான சில டிப்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இங்கே கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ளே எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம யாருக்குமே சொல்ல முடியாது. இது ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் கிடையாது. ஜாப், மணி, ஹெல்த்துன்னு சொல்லி எல்லா கோலுக்குமே அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நினச்சா நடக்கும், நம்ம எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக இருந்து நம்ம எண்ணங்களையும் நம்ம நம்பிக்கையையும் மாற்றும் போது கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோட மட்டும்தான் நீங்கள் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இவ்வளோ நாளில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. இப்போ நானே ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம போடுற எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம அந்த விஷயத்தை பற்றி பாசிட்டிவாக நினைக்கலாம். ஸோ அதில் நிறையா லெசன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எனக்கு அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் இவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்குமே இருக்காது. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், மற்ற கோல்ஸ் ஆகட்டும், அதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு பண்ணுறீங்க, எவ்வளோ பொறுமையோடு இருக்கீங்கிறத பொறுத்து உங்களுக்கு அங்கே ரிசல்ட்டு கிடைக்கும். ஆனால் இங்கே இவ்வளோ நாளில் கிடைக்கும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. இதை தான் நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கோலுமே நம்மளுக்கு புதுசாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இருந்ததுக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் மாறும்போது பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் அங்கே வரும். ஸோ அந்த சேலஞ்ச் வந்தாலுமே கன்சிஸ்டண்ட்டாக யார் அங்கே மெத்தட்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அங்கே மிராக்கிள் நடக்குது. இப்போ 2018-19 டைமில் பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். எனக்கே தெரில நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி டைமில் நான் தொடர்ந்து கிராட்டிடியூட் எழுதுவேன், டெய்லியுமே எழுதுவேன். ப்ளஸ் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1 இயருக்கு அப்புறம் என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த 1 இயருமே பார்த்திங்கன்னா நான் எந்த ரிசல்ட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என் லைஃப் மாறணும், நான் மாறணும்னு சொல்லி என்னோடய ஹீலிங்கை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்னோடய லைஃப்பை நான் அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பித்த டைமில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரபஞ்சம் நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்கன்னு நான் முழுசாக நம்பி ஒவ்வொரு டேவையும் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே புது புது அற்புதங்கள் நிகழ ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி யாருக்கு எப்போ இங்கே மிராக்கிள் நடக்கும்னு தெரியாது. பட் கண்டிப்பாக நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பி இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற பாதையில் சேலஞ்சஸ் வந்தாலும் போய் சேர்கிற இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரபஞ்சம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்கே ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக நான் மாறுறேன்.
இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கான எல்லா எஃபர்ட்டையும் நான் போடுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனே பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட் அப்படின்னா, நான் டேரட் கார்டு ரீடிங் பார்த்தேன், ஜோசியம் பார்த்தேன், இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆக்சுவலி டேரட் கார்டு ரீடிங், ஜோசியம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சைன் மாதிரி தான். அது இப்போ உங்களோட கரண்ட் ரியாலிட்டியை பொறுத்து அவங்க சொல்கிறாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கிறதுனால நீங்கள் முழுசாக நம்பிடுறீங்க. ஆனால் ஜோசியம், டேரட் கார்டு ரீடிங் எல்லாமே தாண்டி ஜெயித்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன் தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குற சக்தி உங்கள் எண்ணங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுடைய எண்ணங்களை தான் நீங்கள் முழுசாக நம்பணும். ஸோ டேரட் கார்டு ரீடிங், ஜாதகம் அதெல்லாம் தொடர்ந்து திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா ஒரு ஜோசியக்காரங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இன்னொரு ஜோசியக்காரங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் பார்க்குற எல்லா ஜோசியக்காரங்களும் ஒரே மாதிரியே சொன்னாலும் உங்களுடைய எண்ணங்களோட சக்தியை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமே அதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சக்ஸஸை கொடுப்பாங்க. ஸோ இங்கே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஜாதகம் எல்லாமே தாண்டி ஜெயித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸையே நான் பார்க்குறேன். அவங்களாம் அப்படி தான், அவங்க லவ்வில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ நீங்கள் லவ்னு இறங்கும்போது அங்கே தோஷம், ஜோஷியம் எல்லாமே வந்து வேலை செய்யாது. உங்களுடைய எண்ணங்களோட வலிமை தான் வேலை செய்யும். ஸோ அதை நீங்கள் முழுசாக நம்பினீங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நம்மளோட லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, நம்மளோட லவ் வந்து உண்மையானது, நம்ம பர்சன் வந்து நல்லவங்கன்னு அடுத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து வர வார்த்தை வந்து நம்மளை ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுது. இப்போ உங்களோட வெல்விஷராக இருக்காங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க உனக்காக நின்றுக்கணும்ல என்ன சூழ்நிலை வந்தாலும், இப்படி பண்ணுறவங்களாம் உங்களுக்கு தேவையானு கேட்கும்போது அப்படியே நீங்கள் டவுன் ஆகிடுறீங்க. ஆனால் நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்னு வருதுன்னா அதுக்கு நடுவில் யாருமே வரக்கூடாது. நீங்களும் உங்களோட பர்சன் மட்டும்தான். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒத்து போனால் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக வாழ போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தவங்களுடைய எண்ணம் உங்களை ஷேக் பண்ணுறதுக்கு நீங்கள் விடாதீங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் பர்சனை உங்களால் அடைய முடியும். ஆனால் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சிட்டு அதில் வந்து நீங்கள் இருக்கணும், அவங்கள அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறீங்க அப்படின்னா அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக உங்களால் மாற்ற முடியும். இங்கே எல்லாமே நம்மளோட பவரில் இருக்குது, நம்மளோட எனர்ஜியில் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அது ஹெல்த்தியாக இருக்கா இல்லை டாக்ஸிக்காக இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கணும், உங்களோட வேல்யூவை நீங்கள் உணர கற்றுக்கணும். அப்போ தான் ஒரு பர்சன் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற பவுண்ட்ரியை உங்களால் செட் பண்ண முடியும். ஸோ பவுண்ட்ரின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்கள் எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம், ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது தான். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுற மாதிரி, ஒரு உண்மையான அன்புக்கு நீங்கள் தகுதியானவங்க, அடுத்தவங்களுடைய மரியாதைக்கு நீங்கள் தகுதியானவங்க அப்படின்னு நீங்கள் உணரணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை லவ் பண்ணணும், உங்களை நீங்கள் மரியாதையோடு நடத்திக்கணும். ஸோ அடுத்தவங்க கிட்டேருந்து எப்படிப்பட்ட லவ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லவ்வை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். இதை தான் பார்த்தீங்கன்னா நான் என்னோட எல்லா கிளாஸ்லேயும் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குற விஷயம். ஏன்னா உங்களை நீங்கள் நேசிக்காமல், நீங்கள் ஒரு அன்புக்கு தகுதியானவங்கன்னு நீங்கள் நம்பாமல் மற்றவங்க கிட்ட இருந்து அன்பையும் மதிப்பையும் நீங்கள் பெற முடியாது. ஸோ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் வேல்யூவாக உணர ஆரம்பிங்க. உங்களுக்கான அப்ரூவலை அடுத்தவங்க கிட்ட தேடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க தனிமையாக இருங்க. வெல்விஷர்ஸ் கிட்ட பேசலாம். வெல்விஷர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னா, உங்களை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. ஸோ அவங்க கூட அன்பாக நீங்கள் இருங்க, வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், போங்க, ஜாலியாக இருங்க. பட் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது வேறு. ஆனால் தனிமையாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம எவால்வ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கணும், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அப்படின்னா நீங்கள் தனிமையாக மௌனமாக இருக்கணும். ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை டெய்லியுமே ஒரு 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 10 மினிட்ஸ் தனியாக போய் உட்காந்துக்கோங்க. ஃபோனு எதுவுமே வேண்டாம், யாருக்கிட்டே பேசாதீங்க. உங்கள் எண்ணங்கள் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி உங்கள் கூடயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விரும்பும்போது கண்டிப்பாக உங்களுக்கான லவ்வை நீங்கள் ரொம்ப சூப்பராக அட்ராக்ட் பண்ண முடியும். மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும். மன அமைதியும் திருப்தியும் எப்போ வருதோ அப்போ தான் உங்களுக்கான லவ்வை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் முழுமையாக உணருங்க.
அது மட்டும் இல்லாமல் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோடு இருக்க பழகிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா சில உறவுகள் நம்ம கூட லைஃப் லாங் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா சில இடங்களில் நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்மளோட அதாவது நான் ட்ரூவாக இருக்கேன், நான் இப்படி தான் இருக்கேன், நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட உண்மையான முகத்தை நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா சில உறவுகள் உங்கள் கூட லைஃப் லாங் வர மாட்டாங்க. ஸோ சில உறவுகள் உங்களுக்கு லைஃப் லாங் வரணும் அப்படின்னா உங்களோட முழு முகத்தை வந்து அவங்கக்கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை. சில காம்ப்ரமைஸ் ஓகே தான், சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஓகே தான். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி அளவுக்கு தான் இருக்கணும். உங்களை நீங்களே ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அங்கே போகக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கும் போது வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உங்களால். சில இடத்துல உங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால சில உறவுகள் வந்து பாதுகாக்கப்படும். சில உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் உங்கள் கூட வரும். ஸோ அதுக்கு தான் இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்கணும். யார் உங்களை என்ன ட்ரிகர் பண்ணாலும் நீங்கள் அமைதியை கையாண்டுட்டிங்கன்னா அவங்க அங்கே தோற்றுருவாங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இங்கே நிறையா பேரோட ப்ராப்ளமே என்னென்னா நான் ரொம்ப எமோஷ்னலாகி நிறையா பேசுகிறேன், அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறத அங்கே யாருமே வந்து வேல்யூ பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதுதான் அவங்க மனசில் பதியும். இப்படி பேசிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு அளவுக்கு மேலே எவ்வளோ தான் வந்து நம்மளை ஏற்றுக்குவாங்க. ஸோ அதனால் நம்மளோட எமோஷன்ஸை எல்லா இடத்துலையும் காட்டாமல் கரெக்டாக காட்ட வேண்டிய இடத்துல மட்டும் காட்டணும். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணுறாங்க, அது நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சனாகவே இருந்தாலும் தப்புன்னு சொல்கிற தைரியம் நமக்கு வரணும். நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம சொன்னால் அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு பயந்தீங்க அப்படின்னா இவ என்ன பண்ணினாலும் நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை லோவாக ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதையும் அலோவ் பண்ணாதீங்க. நீங்களாக இருங்க, நீங்கள் இப்படி தான் அப்படிங்கிறத காட்டிடுங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்காக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் ஸோ எந்த இடத்துல நம்மளோட எமோஷன்ஸை காட்டணுமோ அந்த இடத்துல காட்டணும். அவங்க ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஸோ எங்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களால் லைஃப் லாங் உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸை கொண்டு போய்க்க முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். கண்டிப்பாக வந்து உங்களால் நீங்கள் விரும்புகிற அன்பை அடைய முடியும். பிரபஞ்சம் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே சக்ஸஸ் மட்டுமே கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். லவ் யூ ஸோ மச் எவ்ரி ஒன். Thank you so much, universe.